Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Hamim wal kitabil mubin. Inna anzalnahu fi lailatin mubarakah inna kunna mundirin fiha yufraku kullu amrin hakim. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam la yu'minu ahadukum hatta yakuna hawahu tab'an lima ji'tu bih aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wa syakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. புனிதமான பராஅத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய பேரருளால் ஹஸரத் அவர்கள் மிக அற்புதமான செய்தியை சொன்னார்கள். எப்பொழுதும் இங்கு 10:30 ஆரம்பித்து 12 வரை பயான் நடக்கும். ஹஸரத் 1 மணி நேரத்துக்கு மேலே நம்மால் பேச முடியறதில்ல என்று சொன்னபோது உறுதுணையாய் மிக அழகான செய்திகளை நேர்த்தியாய் நமக்கு வழங்கிய கண்ணியத்திற்குரிய ஹஸரத் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இந்த தினம் பட்ஜெட் தாக்கல். ஒரு வருடத்திலே என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளில் தான் முடிவு செய்கிறான். இந்த நாளின் அருமையை பற்றி அந்த நாளை தெரிந்தவர்களிடத்திலே கேட்டால்தான் புரியும். நஃபகத்துல் அரப் என்ற நூலிலே எழுதுவார்கள், ஒரு சிறுவன் தகப்பனாரிடத்திலே ஒரு கல்லை எடுத்து கொண்டு போய் வீட்டிலே பெட்டிக்குள் இருக்கிற பீரோவில் இருக்கிற கல்லை எடுத்து கொண்டு போய் இது என்ன என்று கேட்கிறார். தகப்பனார் சொன்னார், இந்த கல்லை நாளை இரும்பு வியாபாரம் செய்கிற இடத்திலே வைத்துக்கொண்டு நில், விற்று விடாத. இரும்பு மார்க்கெட், எல்லா ஊர்லேயும் பழைய இரும்பு மார்க்கெட் இருக்குது, புது இரும்பும் இருக்குது. அங்கே முன்னாடி போய் ஒரு டேபிளில் போட்டு அந்த கல்லை தூக்கி வச்சுட்டார். ஒரு இரும்பு வியாபாரி வந்து பார்த்து விட்டு, கல் நன்றாக இருக்கிறதே, நீல கலரில் இருக்கிறதே, 500 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு கேட்டார். எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வாப்பா, அங்கே ஒருத்தர் வந்து இது 500 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு கேட்டார், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி மகனே, பிரச்சனை இல்லை, நாளை ஜவுளி கடைக்கு முன்னால் போய் நில், பெண்கள் பட்டு வியாபாரம் செய்கிற இடத்திற்கு முன்னால் போய் அந்த கல்லை வைத்துக்கொள். கல்லை வச்சிருந்தா அந்த ஜவுளி கடைக்காரர் பார்க்கிறார், கல் அழகாக தெரிகிறது, நீல நிறத்தில் இருக்கிறது, 5000க்கு கிடைக்குமான்னு கேட்டார். நேற்று 500 ரூபா, இன்னைக்கு
5000 ரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வாப்பா ஒரே நாளில், இன்றைக்கி தங்க விலை அப்படி தான் போயிட்டுருக்கு, வாப்பா ஒரே நாளில் 500 5000 ஆகிவிட்டதே, பரவாயில்ல, நாளைக்கு வெள்ளி வியாபாரம் நடக்கிறதே, அங்கு போய் இந்த கல்லை வை. பெரிய வெள்ளிக்கடை, அதற்கு முன்னால் இந்த கல்லை வைக்க அந்த வெள்ளிக்கடைக்காரர் பார்க்கிறார், இந்த கல் 50,000க்கு கிடைக்குமான்னார். இந்த கல் 50,000க்கு எடுத்துட்டு ஓடி வர்றார். என்ன வாப்பா ரகசியம்? 500 5000 ஆனது, 5000 50,000 ஆனது. அப்படியாம்மா உடனே நாளைக்கு தங்கம் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போ, தங்கம் இருக்கிற இடத்திலே கொண்டு போய் அந்த கல்லை வைக்க நகைக்கடை பார்த்தார். நகைக்கடைக்காரர் அற்புதமான சுஃபுர் பார்த்துவிட்டு சொன்னார், இந்த கல் 5 லட்சத்துக்கு கிடைக்குமா? தலை கிருகிருன்னு சுத்துது. சரிமவனே, நாளைக்கு வைரம் வைடூரியம் எல்லாம் வியாபாரம் பண்ணுகிறார்களே அந்த மார்க்கெட்டுக்கு போ. வைர வியாபாரம் வைடூரிய வியாபாரம்லாம் அந்த இடுப்பில் சொருகிட்டு தான் வருவான். நீங்கள் இலங்கைக்கு போனால் தெரியும், சீனன் போர்ட் வேறு விலை சும்மா இப்படின்ட்டு வருவார், பல கோடி இருக்கும். உலகத்திலேயே விலை மதிப்புள்ள கல் காஷ்மீரில் தான் விளைகிறது. அதனால்தான் காஷ்மீருக்கு இவ்வளவு போராட்டம். காஷ்மீர் நீலம் வைர வியாபாரியின் முன்னால் அந்த கல் வைக்கப்பட்டிருக்கிறது. வைர வியாபாரி கல்லையும் பார்க்கிறார், அவரையும் பார்க்கிறார், கல்லையும் பார்க்கிறார். இந்த கல் சிறுவரே எங்கிருந்து கிடைத்தது? வா கூட்டு போ வீட்டுக்கு. நேராக வீட்டுக்கு போனால் தகப்பனாரை பார்த்து சொன்னார், 5 கோடி தர்றேன், இந்த கல் கிடைக்குமா? 5 கோடி. அப்போ தான் தகப்பனார் சொன்னார், ஒரு பொருள் யாரோடு சேருகிறதோ அதை பொறுத்து மரியாதை. இப்போ லைலத்துல் பராத்தினுடைய மரியாதையை மரியாதை தெரிந்தவர்களிடத்திலே போய் கேட்டால் தானே தெரியும். எல்லா நாளும் ஒரே நாள் தான், தாயும் பிள்ளையும் மனைவியும் ஒன்றுதானே, ஒரே பெண் தானே என்று நினைப்பவர்களிடத்திலே நாம் வாதம் செய்ய முடியுமா? அது தேவையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைரமாய் வைடூரமாய் மரகதமாய் மாணிக்கமாய் நீலமாய் பச்சையாய் நீடோபலமாய் கொடுத்த நாட்களில் ஒன்றுதான் இந்த பராத், வைர நாட்கள். இதை பொதுவாகவே ஒவ்வொரு நொடியும் இறைவன் வழங்கி இருக்கிற அன்பளிப்பு. ஒவ்வொரு நொடியும், கொரோனாவுக்கு பின்னால் நொடியின் அவசியம், நிமிடத்தின் அவசியம் நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா கொரோனாக்கு முன்னாடிலாம் ஃபோன் பண்ணும்போது அஜர்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க, இப்போ அஜர்த்து இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த நிலைக்கு ஒரு மனுஷனை மாற்றிடுச்சு. ஒரு நிமிடத்தின் அருமையை பற்றி பேருந்தையும் ரயிலையும் விட்டவரிடத்திலே கேட்டு பாருங்கள். ஒரு நிமிஷங்க, பஸ் போயிடுச்சு, ட்ரெயின் போயிடுச்சு, பல நிமிடங்கள் சேர்ந்தது நாட்கள், பல நாட்கள் சேர்ந்தது வருடம். இந்த வருடங்களை நாம் எப்படி வீணாக்கி இருக்கிறோம்? நாம் வீணாக்கிய வருடங்கள், வருடத்தின் நாட்களை அப்படி வீணாக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய தினங்கள் தான் இந்த தினம். அடர்த்தியாய் நாட்களை 24 மணி நேரத்தையும் அடர்த்தியாய் வாழ்ந்து பயன்படுத்தியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த 24 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் கூட நான் வீணாக்கல ஹஸ்ரத் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் இருக்கா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா உங்கள் வாழ்க்கை எவ்வளவு ஆண்டுகள் என்று கேட்கிற போது சொன்னார்கள் 4 வருடம் என்றார்கள். 73 74 வயது வாழ்ந்த நீங்கள் 4 வருடம் என்கிறீர்கள். நபிகளாரோடு சேர்ந்திருந்த வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. 4 வருஷம் ரசூலுல்லாஹ் கூட இருந்தேன். அந்த 4 வருடம் தான் நான் வாழ்ந்த நாட்கள் இல்லையா? அப்ப நாம 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வயது இருக்கலாம், வாழ்ந்த நாட்கள், பயன்படுத்திய நாட்கள்,
நல்லதற்காக பயன்படுத்திய நேரங்கள். அல்லாஹ் அக்பர். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் மௌனமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காருங்க. இந்த மௌனம் நிறைய வேலையை செய்யும். மௌனம் சில நேரங்களில் இருக்கிற மௌனம் வேற மௌனம், சம்பந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம போய் இடையில பேசுறது வேஸ்ட்டு. 2 சம்பந்திகள் இருந்தார்களாம், 2 பேர். ஒருத்தர் நான் அமெரிக்காவுக்கு போன நேரத்தில் அமெரிக்காவை சொல்கிறார். அவர் அமெரிக்காவை சொன்னால் இவர் உழவர் சந்தையில் உருளைக்கிழங்குலாம் விலை கூடிருச்சுன்னார். அவர் நான் ரஷ்யாவுக்கு போன நேரம், அவர் இங்கேயே இந்தியாவுக்கே வர்றதில்லை, இவர் இந்தியாவையே தாண்டதில்லை. வெள்ளைப்பூண்டுலாம் இன்றைக்கி ரொம்ப மார்க்கெட்டில் இல்லைன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருக்க, சம்பந்தம் இல்லாமையே பேசுகிறாங்களே. இவங்க யார்? 2 பேர் சம்பந்திகள். இந்த சம்பந்தியும் பேசுகிறத பார்த்தா சில நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அவர் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இவருக்கு இறக்கி வைக்கணும்னு நினைப்பார், இவர் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவருக்கு இறக்கணும்னு நினைப்பார். இப்படி நிறைய வாழ்க்கையில் இருக்குது இல்லையா? அந்த மௌனம் அல்ல. நாம் இன்னைக்கு கொஞ்சம் கண்ணை மூடி சென்ற வருடத்தில் 365 நாட்களில் என்ன நன்மை செய்தோம், என்ன தீமை செய்தோம், கொஞ்சம் அப்படி பேலன்ஸ். ஹஜ்ரத் மீசான் சொன்னாங்களா இல்லையா? மனத்திராசிலே நிறுத்து பாருங்கள், நாம் செய்த நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா, எது அதிகம் அப்படின்னு கொஞ்சம் மனக்கணக்கு போட ஆரம்பித்தால் நமக்கு நன்மையை விட தீமைகள் மிகைத்து நிற்பதை நாமே உணரலாம். அப்படி உணர்ந்த பிறகு ஹதீஸுக்குள்ளே வாருங்கள். முதல் வானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி இந்த நாள் கேட்கிறான், அலாமின் முஸ்தர்ஸக், யாருக்காவது ரிஸ்க் வேண்டுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அலாமின் முஸ்தர்ஸகின் ஃபார்ஸுகுஹு, நான் தருகிறேன். ரிஸ்க்குங்கிற வார்த்தை வெறும் காசுக்கு மட்டுமல்ல, குழந்தையும் ரிஸ்க்கு தான், மனைவியும் ரிஸ்க்கு தான், நல் அமல்களுக்கான வாய்ப்பும் ரிஸ்க்கு தான், எல்லாம் ரிஸ்க். அப்போ அல்லாவே கேட்கிறான், நீங்கள் கேளுங்க நான் தர்றேங்கிறான் அல்லாஹ். ஆனால் அந்த ரிஸ்க்கை சில பொருள்களுக்குள் ஒளித்து வைத்திருக்கிறான். ரஸாக் அல்லாஹ் தான். உலகத்தில் யாரும் யாருக்கும் ரிஸ்க் தர முடியாது. நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை தஃப்சீரிலே எழுதுவார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலக சக்கரவர்த்தி, நம்மை போன்றவர்கள் அல்ல. இந்த 4 வீட்டுக்கு ஒரு ஆள் சொந்தக்காரனானே தலையை தூக்கி கௌரவமாக நடப்பார், கெத்தா கீழேயே தலை குனியாது. ஒரு தெருவுக்கே முதலாளியாக இருந்தால் அவரை முதலாளிமோ, ஒரு ஊரே அவருக்கு சொந்தமாக இருக்குது எஜமான், ஒரு நாடே அவருக்கு சொந்தமாக இருக்குது ராஜா, பல நாடு சொந்தம் மகாராஜா, உலகத்திற்கே சொந்தக்காரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எறும்பு பேசுறதை கேட்டுட்டு குர்ஆன் சொல்லுகிற செய்தி, எறும்பு கூட்டங்களே ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமான் படையோடு வருகிறார். எல்லா எறும்பும் தப்பிச்சிருச்சு, ஒரு எறும்பு கூட பாதிக்கப்படலை. தலைமை எறும்பு காட்டிய வழிகாட்டல், அப்படி ஒரு வழிகாட்டி இன்றைக்கு நமக்கு கிடைக்கவே இல்லை. தன் இனத்தை பாதுகாக்கிற தலைமை எறும்பை கூப்பிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு என்ன வேணும் கேளு தர்றேன்னாங்க. எறும்பு என்ன கேட்டுற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினப்பு, ஒரு லட்டு கொடுத்தா 2 வருஷம் சாப்பிடும், ஒரு 1/2 கிலோ ஜிலேபியை கொடுத்துட்டோம்னா மௌத்தே ஆகிடும் இல்லையா? அது என்ன கேட்டுற போகுது? அப்போ அந்த எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னது, சுலைமான் அன்தல் ஆஜிஸ், சுலைமான் நீங்களே பிச்சைக்காரன்னு. யாரை பார்த்து? உலக சக்கரவர்த்தியை பார்த்து சொன்ன வார்த்தை அன்தல் ஆஜிஸ், நீங்களே பிச்சைக்காரன். சொன்னதோடு நிறுத்தலை. எறும்பு அன்னைக்கே மசாலா பேச்சு, இன்னைக்கு ஆளாளுக்கு பேசுகிறானுங்கல்ல, அப்போ எறும்பு பேசாதா? எறும்பு சொல்லுச்சு, வத்தாலிபு மினல் ஆஜிஸி கைரு ஜாயிஸ், பிச்சைக்காரன்ட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லை,
மசாலா. ஒரு பிச்சைக்காரன் 500 ரூபா நோட்டாக உட்காந்து எண்ணிட்டு இருக்கிறான். ஒரு 5000 ரூபா கடை கொடுன்னு எவனாவது பிச்சைக்காரன்ட்ட கடை வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அவனை கூட பெரிய பிச்சையாக போயிடுவான். வாங்கினாள் யாராவது இருக்கா? பிச்சைக்காரன்ட்ட கடை வாங்கினாள். அப்போ உலக சக்கரவர்த்தியை பார்த்து எறும்பு சொன்னது, நீ பிச்சைக்காரன், உன்கிட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லை. வந்ததே கோபம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நான் பிச்சைக்காரன என்கிட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லையா? என்ன கேட்டாலும் நான் தருகிறேன். இப்போ எறும்பு சொல்லுச்சு, ஜித்னி உமரி வ ரிஸ்கி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என் வயதை கொஞ்சம் நீளமாக்குங்கள், என் ரிஸ்கை கொஞ்சம் அதிகமாக்குங்கள். என் வயசு நீளமாகணும், ரிஸ்க் அதிகமாகணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தடுமாறி போனார்கள். இந்த ரெண்டும் ஏன் கண்ட்ரோலில் இல்லைன்னாங்க. அப்போ எறும்பு கேட்டுச்சு, யார் கண்ட்ரோலில் இருக்குன்னுச்சு? அந்த அல்லாவின் கண்ட்ரோல். அவனுக்கு முன்னால் நீயும் பிச்சை நானும் பிச்சை, நேரடியாக அவன்கிட்ட கேட்டுறேன்னுச்சு இல்லையா? அப்போ ரப்பு கொடுக்கிறான், அந்த ரப்பு இன்றைக்கு கேட்கிறான், உங்களுக்கு ரிஸ்க் வேண்டுமா, நான் தருகிறேன். ஆனால் அல்லாட்ட சில அமல்களை செஞ்சு கேட்டால் உடனே கொடுத்துருவான். இந்த ரிஸ்க்கு அல்லாஹ் 10 காரணங்களை வைத்திருக்கிறார். அதில் எதை எடுத்து கேட்டாலும் 10 எடுக்கணும்னு இல்லை, எதை எடுத்து கேட்டாலும் ரிஸ்க் உறுதி. முதல்ல துவா. அல்லாட்ட அல்லாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அடியானுக்கு வேறு பழக்கம் இருக்கிறது. இந்த அடியான்ட்ட 4 தடவைக்கு 5ஆவது தடவை கேட்டால் இல்லைன்றுவான். அல்லாட்ட 4 தடவைக்கு 5ஆவது தடவை நீ தாண்டா கொடுத்தாகணுன்ட்டு அவுளியா வைக்கிடுவான். அவர் என்ன தவிர அவர் யார்ட்டையும் கேட்க மாட்டாருன்றுவான் அல்லா. இந்த அடியான் பகலில் கேட்டால் கொடுப்பான், ராத்திரியில் போய் கேட்டு பாருங்களேன். ரமலான் வரப்போகுது, ராத்திரி 2 மணிக்கு போய் ஹாஜியார் வீட்டில் கதவை தட்டி, அஸ்ஸலாமு அலைக்கும், கஞ்சி வசூலுக்காக வேண்டி வந்திருக்கிறோம், நல்லா இருக்கிறீங்களா ஹாஜியார் அப்படின்னு 2 மணிக்கு தட்டி கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. கூட்டு உள்ளே உட்கார வச்சு காப்பி போட்டு தருவார். அடுத்த நாள் காலையில் பெரிய போர்டு வச்சுருவார், நாய்கள் ஜாக்கிரதைன்னு. ஒரு ஆள் அந்த தெருவில் போகக்கூடாதுன்றார் இல்லையா? பகலில் கேட்டால் தருவார்கள், இரவில் கேட்டால் மறுத்து விடுவார்கள். அல்லாஹ் அப்படி இல்லை, பகலில் கேட்டாலும் தருவான், இரவில் கேட்டாலும் தருவான், இரவிலே கேட்டால் நிறைய தருவான். காரணம், உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன்னுடைய வாசலை அடைத்து திறந்திருக்கிற ஒரே வாசல் அவன் வாசல் மட்டும்தான். ரப்பே, உன் வாசல் மட்டும் திறந்திருக்கிறது, நீ கொடு. அடியான் பிடித்தவர்களுக்கு மட்டும்தான் தருவான், பிடிக்காத ஆளுக்கு தரவே மாட்டான். கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி. அதனால தான் 6 அடி இடத்துக்கு பெரிய சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள கோர்ட்டில் வரை நிற்கிறான். பிடிக்கலைன்னா தம்பிக்கே தரமாட்டான். இந்த இடம் எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், 2 பேர் பெரிய சண்டை. கடைசியில் நிலமே சொல்லிச்சா, மூதேவி நீங்கள் 2 பேர் எனக்கு தாண்டா சொந்தம், ஏண்டா அடிச்சுட்டு சாவுறீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடித்தவர்களுக்கும் தருவான், பிடிக்காதவர்களுக்கும் தருவான் இல்லையா? இதில் விசேஷம் என்ன தெரியுமா? அடியான் கேட்பதை விட குறைவாக தருவான். என்னைக்காவது பள்ளிவாசலுக்கு 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்ல, 2ஆ அதெல்லாம் பத்தாது, 20 லட்சமாக தர்றேன் அப்படின்னு சொன்ன ஆள் இருந்து அவர் தான் இந்த காலத்தில் அவுளியா. 2 லட்ச ரூபா கேட்டால் 2ஆ அப்படின்ட்டு ஒரு 20,000 ரூபா. அடியான் கேட்பதை விட குறைவாக தருவான், அல்லாஹ் கேட்பதை விட அதிகமாக தருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, என் மனைவி மக்களை விட்டு விட்டு வந்திருக்கிறேன், வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத், கனி வர்க்கங்களை கொடு, கொஞ்சம் சாப்பாடு இல்லை கொடுன்னு. ஆனால் அல்லாஹ் அவர் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார், நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு தருகிறேன். யுஜ்பா இலைஹி மின் குல்லி ஸமராத், அந்த பாலைவன பகுதியில் எல்லா பழவர்க்கங்களையும் கொண்டு வந்து கொட்டுவேன். அப்போ அல்லாஹ்ட்ட இந்த இரவு கேட்கும்போது எப்படி கேட்கணும் தெரியுமா? ரப்பே, என் தகுதிக்கு ஏற்றவாறு நான் கேட்கிறேன், உன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடு. ஃபிரௌன் ஈமான் கொண்டதற்காக ஆசியாவை மாளிகையில் இருந்து இறக்குகிற போது ஊரில் ஒருத்தனும் வீட்டில் அனுமதிக்கக்கூடாது. ஆசியா அம்மா பிச்சை எடுக்கணும். ராணியை கோட்டையிலிருந்து இறக்குகிற போது அந்த அம்மா சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ரப்பி பனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், இந்த ஆளை தான் விரட்டி விட்டான்,
மாளிகையிலிருந்து எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தா. தன் தகுதிக்கு ஏற்றவாறு அந்த அம்மா கேட்டது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மாளிகையில் தான் எனக்கும் ஆசியாவுக்கும் திருமணம் நடக்கும். அந்த அம்மா கேட்டது மாளிகையை, மாளிகையின் நாயகனையும் சேர்த்து அல்லாஹ் வழங்கினான். அப்ப இந்த இரவு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் கேட்டு பெற வேண்டும், தான் கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். இந்த இரவுல ஒண்ணுமே இல்லை, நீ கேட்க தேவையில்லை, போய் படுத்துங்கன்னா நஷ்டம் யாருக்கு? ரெண்டாவது ரிஸ்க்குக்கான வாசல் என்ன தெரியுமா? தக்வா, இறையச்சம். மையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கின் வழிகளை திறந்து விடுகிறான். நிறைய பேர் தக்குவா தக்குவான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அஜர்த்தும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு, இத்தகுல்லா இத்தகுல்லா. ஒரு ஆள் வந்து அஜர்த்திலே கேட்டாரா, எல்லாம் நல்ல குள்ளா தானே போட்டிருக்காங்க அஜரத். இப்போ அரபியினுடைய நாலேஜ் குறைஞ்சி போச்சு உம்மத்தில். ஆங்கில நுனிநாக்கில் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று நினைக்கிற உம்மத். அரபி தக்குவா, இறை பயம், அல்லாஹ் என்ன சொன்னானோ அப்படி நடப்பது. இந்த இறை அச்சம் இருந்தால் ரிஸ்கை அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டி விடுகிறான். மூணாவது இஸ்திஃபார். நீங்கள் கடைகளை வைத்திருக்கிறீர்கள், வியாபாரம் செய்கிறீர்கள். சாதிக்குல் மஸ்தூக் நபிகள் பெருமானார் சொன்னார்கள், மல் லஸிமல் இஸ்திஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். கடையை திறக்கும் போது ஒரு 100 தடவை இஸ்திஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். கடையை மூடும் போது ஒரு 100 தடவை இஸ்திஃபார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வியாபாரம் தோற்கவே தோற்காது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எதுவும் பொய்யில்லை. சஹர் ரலியல்லாஹ், யார் அவர்? சஹர் உமர் ரலியல்லாஹுவால் உரிமை விடப்பட்ட அடிமை. மார்க்கெட்டுக்கு போனார், கூலி வேலை பார்த்தாரு, ஒரு சின்ன கடையை பிடிச்சாரு. இஸ்திஃபார் தான் செய்வார், சும்மா இருக்கிற நேரத்திலலாம் இஸ்திஃபார் செய்வார். பெரும் கொண்ட கோடீஸ்வரனாக மாறினார். உமர் ரலியல்லாஹுவே எப்படிப்பா நீ ஆனேன்னு கேட்குற அளவுக்கு. அவர் சொல்லுகிறார், நான் இஸ்திஃபாரை கையில் எடுத்தேன், ரப்பு ரிஸ்கை கொண்டு வந்து கொட்டுகிறான். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை அல்லாஹ் இஸ்திஃபாரில் வைத்திருக்கிறான், இல்லையா? லௌலல் இஸ்திஃபாருல் ஹலக்னா, சுஃபியானு சௌரி சொல்றாங்க, இஸ்திஃபார் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த சமுதாயம் அழிஞ்சே போயிடும், அவ்வளவு பாவங்கள். அன்பிற்குரியவர்களே, எந்த கேள்வி கேட்டாலும் பதில். ஒரு ஆள், எனக்கு வறுமையாக இருக்குது, காசு வரணும், ஹசன் பஸ்ரி இஸ்திஃபார் செஞ்சுக்கோங்க. ஒரு ஆள், நிறைய பாவம் செய்கிறேன், இஸ்திஃபார் செஞ்சுக்கோங்க. தோட்டத்தில் விளைச்சலே இல்லை, இஸ்திஃபார் செஞ்சுக்கோங்க. மழையே வரல, இஸ்திஃபார் செஞ்சுக்கோங்க. புள்ளையே இல்லை, இஸ்திஃபார் செஞ்சுக்கோங்க. அப்போ மாணவர் ஒருத்தர் கேட்டாராம், இன்னைக்கு முடிவு செஞ்சுட்டு வந்துட்டீங்களா உஸ்தாத்? எவன் என்ன கேட்டாலும் இஸ்திஃபார். அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா சொன்னாங்களா, நான் முடிவு செய்யலை, அல்லாஹ் குர்ஆனிலே அப்படித்தான் சொல்லுகிறான். சும்மஸ்தாஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன். நீங்கள் இஸ்திஃபார் செய்து கொள்ளுங்கள், மழையை கொடுக்கிறேன், குழந்தைகளை கொடுக்கிறேன், செல்வத்தை கொடுக்கிறேன், ஆறுகளை ஓடச் செய்கிறேன். யஸிதுக்கும் குவத்தன் அலா குவத்திக்கும், வலிமையை தருகிறேன், எல்லாம் தருகிறேன், அத்தனைக்கும் இஸ்திஃபார். அப்போ நம்ம வியாபாரத்தில் பரக்கத்துக்கு இஸ்திஃபார் வேணுமா வேணாமா? அப்போ இந்த இரவு இஸ்திஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை கேட்க வேண்டும். அல்லாஹு அக்பர். நாலாவதாக தவக்குல். ரிஸ்க் வேணும்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வேண்டும். தவக்குல் உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபவாஸ். நாம் நான் இடத்துல பிறக்கல, இல்லையா? நாடுன நிறத்தில் பிறக்கல, நாடுன வீட்டில் பிறக்கல. நாம் இஷ்டத்துக்கும் வாழ்க்கையில் இருக்க முடியாது, இல்லையா? அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அவனின் மீது நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு உணவு தருவதை போல அல்லாஹ் ரிஸ்கை தருவான். தவக்குல் அலல்லாஹ். நம்ம கையை யார்கிட்ட கொடுத்துடணும்?
அல்லாட்ட கொடுத்துடணும். ஆனால் இன்னைக்கு அல்லாவை நம்பாமையே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அடியார்கள் நிறைந்த காலம். அல்லாவை நாம் எவ்வளோ நம்பி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் முயற்சி செய்வார், என்னென்னவோ செஞ்சு பார்ப்பார், முடியலன்னு சொன்னால் அல்லாஹ், அப்போ அல்லாஹ் கையை விட்டுருவான். ஆரம்பத்திலேயே ரப்பிடத்திலே கேட்டு பழக வேண்டும். தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது கொண்ட நம்பிக்கை. சமீபத்தில் அல்லாமா துல்ஃபிகர் ஒரு வரலாறு எழுதுகிறார்கள். 28 டாக்டர் ஒன்றா சேர்ந்து உம்ராக்கு போயிருக்கிறாங்க. அதில் ஒரு டாக்டர் அல்லாஹ் மேலே ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப பிஸி. ஆனாலும் 15 நாள் நீங்கள் எப்படி விட்டுட்டு வந்தீங்க, ஹார்ட்டு ஆப்ரேஷன் பல பேர்த்துக்கு நீங்கள் செய்யணுமே. அந்த டாக்டர் சொன்னாரா, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் மேலே நம்பிக்கையில் நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் அந்த டாக்டருக்கு பேரே வச்சுட்டாங்களாம் முத்தவக்கில் பில்லா. அந்த டாக்டருக்கு முத்தவக்கில் பில்லா. அவர் வாட்டுக்கு அல்லாஹ் மேலே நம்பிக்கையில் போயிட்டுருப்பார். ஆனால் ரொம்ப மஷூரான டாக்டர், பிரபல்யமான டாக்டர். திரும்பி வருகிற போது எல்லோரும் விமான நிலையம் வந்து விட்டார்கள். இவர் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறார். 1 மணி நேரத்திற்கு முன்னால் போர்டிங் க்ளோஸ். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு. உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ் ஒரு வாட்டு ஓதிட்டு இருக்கார். ஹஸ்புன் அல்லாஹ் நேமல் மௌலா நேமல் வக்கீல். எதை பற்றியும் கவலைப்படல, ரப்பு கொண்டு போய் சேர்த்துருவான். அதிகாரி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் தான் போர்டிங் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதனால் முடியாது. பெரிய அதிகாரி வந்தாராம், எப்படியா இருந்தாலும் அனுப்பணும்ல, உடனே அனுப்பிச்சி விடு. இவர் வரலேன்னு டிக்கெட்டை வேறொரு ஆளுக்கு போட்டு கொடுத்தாச்சு, பரவாயில்ல ஃபஸ்ட் கிளாஸில் இடம் இருக்குது, போட்டு அனுப்பிச்சி விட்ரு. எழுதுகிறார்கள் துல்ஃபிகார், ரப்பை நம்பினால் ஃபஸ்ட் கிளாஸ். அவர் எடுத்தது அன்பிற்குரியவர்களே சாதாரண வகுப்பு. ஆனால் அல்லாஹ்வை நம்பினால் ஃபஸ்ட் கிளாஸையும் அல்லாஹ் தருவான். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாவுடைய வரலாறு. 13 வயதிலே ஷம்சுத்தீன் அல்தமிஷ் ரஹ்மத்துல்லாவுக்கு நாட்டின் அரசர் சிற்றரசராய் நியமனம் செய்கிறார்கள். 13 வயசில். மற்றவங்களாம் வந்து கேட்குறாங்க, என்னங்க 13 வயசு பையனை போய் அரசனாக்கி இருக்கிறீங்களே, அந்த பையனை பற்றி உங்களுக்கு தெரியாது, வாங்க. சில பசங்க இருக்கிறானுங்க, ஓதுற பசங்கள்லேயும் அப்படி இருக்கிறானுங்க, ரொம்ப தெளிவான ஆளாக இருப்பான். நாம் 13 வயசுல நினச்சிட முடியாது. யூசுஃப்னு ஒருத்தர் தான், 2 பேருமே ஹாப்ஸா தான். யூசுஃபு பக்கா ஹாப்ஸா, இப்ராஹிமு முக்கா ஹாப்ஸா. அப்போ உஸ்தாது வந்து திடீர்னு வெளியிலேருந்து வந்தவர். பொதுவாகவே இயற்கையில் ஒரு பழக்கம், அந்த ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்களுக்கு ஒரு பழக்கம், யாரையாவது பார்த்துட்டா பேர் சொன்னால் ஹாப்ஸாக்கள்கிட்ட ஓதி கேட்பாங்க. உன் பேர் என்னப்பா? என் பேர் யூசுஃபு. சரி, சூரா யூசுஃபை ஓதுன்ட்டார், ஃபக்ரா சூரத்தை யூசுஃபுன்ட்டார். அவன் கடைன்னு ஓதிட்டான். அடுத்து வேணிக்கிறா இப்ராஹிம். உன் பேர் என்னன்னு கேட்டாக்கா இப்ராஹிம்னு சொல்லி ஆகணும். இப்ராஹிம் சூரா ஓதுன்னாக்கா சிக்கலாக போயிடும்னு யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறான். உடனே அதே மாதிரி கரெக்டாக அவன் முடித்த உடனே நல்லா ஓதிட்ட, பரவாயில்ல, உன் பேர் என்ன? என் பேர் இப்ராஹிம், ஃபக்ரா சூரத்தை இப்ராஹிம். உடனே இவன் சொன்னானா, பேர் தான் இப்ராஹிம், நாதானி பில் கௌசர். நானா என் பேர் தான் இப்ராஹிம், ஆனால் என்னைய இன்னாத்தே நான் கல் கௌசர் தான் எல்லாம் கூப்பிடுவானுங்க. அப்போ என்ன ஓதுனா போதும், இன்னாத்தே நான் ஓதுனா போதும். சில பேர் இப்படி இருப்பான், ரொம்ப உஷாரான ஆள். அதே மாதிரி ஷம்சுத்தீன் அல்தமிஷ் உஷார், 13 வயசில் பயங்கர உஷார். ஏன் நான் நாட்டை கொடுத்தேன் என்று கேட்கிறீர்களா? அவரை வந்து பாருங்கள். அந்த சின்ன பையன் 13 வயசு ஷம்சுத்தீன் அல்தமிஷ் கையை பிடிச்சி அவுரங்கசீப் கிணற்றுக்குள்ளே காட்டுகிறார். நீச்சு தெரியுமா? தெரியாது. உன்னை விட போகிறேன், நீ சாக போகிற. ஷம்சுத்தீன் அல்தமிஷ் சிரிக்கிறார். இறக்குற போது சிரிக்கிறாயே. ஷம்சுத்தீன் அல்தமிஷ் 13 வயசில் அந்த பையன் சொன்ன வார்த்தை, நாட்டையே பாதுகாக்கிற மன்னர் என்ன கொலையா செய்வார்? நாட்டையே பாதுகாக்கிற மன்னர், அவர் கையில் என் கை இருக்கிறது, நான் ஏன் பயப்பட வேண்டும்? அழுதார்கள், ஒரு நாள் முழுக்க அழுதார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லா, என் கையை ரப்போடு நான் சேர்த்து விட்டால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த இரவு நாம் ரப்போடு சேருகிற இரவு, நம் கையை ரப்பிடத்திலே ஒப்படைக்கிற இரவு. ஒப்படைத்து, ரப்பே
எத்தனை வகை ரிசுக்குகள் இருக்கிறதோ அது முழுவதையும் எனக்கு கொடு என்றால் அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். ரிசுக்கு வேணுமா? தொழுகை வேண்டும். 5 நேரம் தொழுதுட்டா படைப்பின் ரகசியம் தொழுகை. தொழுகைக்குள்ளே அல்லாஹ் ரிசுக்கை வைத்திருக்கிறார். கண்ணியத்தோடு மரியாதையோடு கூடிய ரிசுக்கை அல்லாஹ் தொழுகைக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தொழுதிருக்கிறோமா, கேட்டிருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சும்மா அன்னைக்கு மட்டும்தான் வர்றாங்க இவ்வளோ கூட்டம். மற்ற இடையில வர்றது நீங்கள் ஃபஜ்ருக்கு யாருமே வர்றது, அது மட்டும் கொஞ்சம் பேசி. அல்ஹம்துலில்லாஹ். பயானில் இப்படி எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டா ஃபஜ்ருக்கு யாருமே வர்றதில்லை, ஜுமாவுக்கு யாருமே வர்றதில்லைங்கிற கவலையை வெளிப்படுத்துகிறார். உண்மைதான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பின் ரகசியம் தொழுகை. உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் 4 விதத்தில் தான் படைச்சிருக்கிறான். எத்தனை விதமாக இருந்தாலும் 4 விதத்தில் தான் படைப்பு. மரங்கள் நின்று கொண்டே இருக்கும், மரத்தால் படுக்க முடியாது. மலைகள் உட்கார்ந்தே இருக்கும், மலைகளால் நிற்க முடியாது. ஆடு மாடுகள் குனிந்தே இருக்கும், அதனால் நிமிர முடியாது. புழு பூச்சிகள் பாம்புகள் படுத்தே இருக்கும், அதனால் உட்கார முடியாது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் 4 முடியும். நினைத்தால் நிற்கலாம், நினைத்தால் குனியலாம், நினைத்தால் அமரலாம், நினைத்தால் சஜிதா செய்யலாம். 4 விதத்திலும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகையில் இந்த 4ஐயும் பரலாக்கி இருக்கிறான். எல்லா நிலைகளிலும் தொழுகையை பரலாக்கி இருக்கிறான், இல்லையா? ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த தொழுகைக்குள்ளே அல்லாஹ் ரிசுக்கை ஒளித்து வைத்திருக்கிறான். யார் தொழுகையில் கவனமாக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரமமில்லாத ரிசுக்கை வைத்திருக்கிறான். 6வதாக சதகா, தான தர்மம். அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நாம் பேரப்புள்ள கையில் பெரிய கேக்கை வாங்கி கொடுப்போம். கேக்கு வாங்கி கொடுத்தது யார்? இவர் தான். ஆனால் அந்த புள்ளேட்ட கெஞ்சுவார், பார்க்கணும், தாத்தா நீ கொஞ்சம் கையில் பிச்சு கொடுமா. அந்த பிஞ்சு கை 1 வயசு கையில் அந்த புள்ளை எவ்வளோ கொடுத்துரும்? அந்த புள்ளை எவ்வளோ கொடுக்கும்? அப்படி கிள்ளி கொடுத்த உடனே அந்த தாத்தாவுக்கு ஏற ஆனந்தம், அன்பளிப்பு. அந்த தாத்தா என் புள்ளை எனக்கு கொடுத்துருச்சு, என் புள்ளை எனக்கு கொடுத்துருச்சு. கொடுத்தவர் அவர் தான். ரப்பும் இப்படித்தான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு எனக்காக கொஞ்சம் தருவாரா, எனக்காக கொஞ்சம் தருவாரா? அப்படி கொடுத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புலகாஞ்சிதம் அடைந்து விடுவான். ஆனால் நம்மால் எப்படின்னா கிள்ளி போட்டுட்டு அள்ளி கேட்பார். 10 ரூபாயை அல்லாஹ் கொடுத்துட்டு தர்மம் செய்யும்போது ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு, ரப்பே ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துட்றா. இவர் கொடுத்தது வெறும் 10 ரூபா, அல்லாஹ்ட்ட கேட்கறது 10 கோடி. இது அநியாயம் இல்லை? அப்போ கொடுக்கும் சிந்தனை இது இயற்கையில் வர வேண்டும். கொடுக்கக்கூடியவர்களுக்கு ரிசுக்கை அல்லாஹ் கொடுப்பான். அரபு நாட்டிலே வள்ளல் யார் தெரியுமா? நாயகத்தின் காலத்திலே 10 வள்ளல்கள். அதில் ஒருத்தர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. வற்றா செல்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? என்ன செஞ்சாலும் வத்துறதே இல்லை. அவர் எப்படி கொடுப்பார் தெரியுமா? ஒரு நாள் அவர் தோட்டத்துக்கு செல்கிறார். செல்லுகிற போது தூரத்திலிருந்து பார்க்கிறார், தன் அடிமை உணவு சாப்பிடலாம் என்று விரித்து வைத்திருக்கிறார். 3 ரொட்டி. அடிமைகள் காலையிலும் உண்பதில்லை, மாலையிலும் உண்பதில்லை. மதிய நேரத்தில் சாப்பிடலான்னு உட்காரும் போது ஒரு நாய் வந்து நின்றுச்சு. அந்த அடிமை என்ன செய்கிறாருன்னு பார்க்குறாரு முதலாளி. ஒரு ரொட்டியை துண்டாக்கி நாய்க்கு கொடுத்தாரு. அந்த நாய் சாப்பிட்டுட்டு போகலை. என்ன செய்கிறாருன்னு பார்க்குறாரு. இவர் மனசுக்குள்ளே ஓடுது, நம்மை போய் எல்லோரும் வள்ளல் வள்ளல் என்கிறார்கள், நாம் இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடுக்குறோம், ஆனால் அவன் இருக்கிற ரொட்டியை 3 தானே, அதில் 1 கொடுத்துட்டானே. அந்த நாய் போல இன்னொரு ரொட்டியை துண்டாக்கி நாய் கொடுத்துட்டார். மிகப்பெரிய கொடை வள்ளல். என் தோட்டத்தில் இருப்பவன், என் தோட்டத்தில் இருப்பவன் மிகப்பெரிய கொடை வள்ளல். என்னை போய் வள்ளல் என்று அரபுலகம் பேசுகிறது. 2வது ரொட்டியும் சாப்பிட்டுட்டு நாய் போகலை.
ரொட்டியை துண்டாக்கி அந்த ரொட்டி ஃபுல்லாக நாய் கொடுத்துட்டாரு. நாய் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஓடி வந்து கட்டி அணைத்து நீ எனக்கு அடிமையாக இருக்க தகுதி இல்லை, அன்தஹுர், உன்னை நான் சுதந்திரம் விட்டு விட்டேன். அவ சொன்னாரு அந்த அடிமை, என் தர்மம் என்னை ஒரே நாளில் விடுதலை செய்து விட்டது பார்த்தீரா. அப்பதான் அந்த அடிமை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார், நம் தோட்டத்திலே, இங்கே நாய்கள் வாழாத பகுதி, அரபுலகத்தில் நாய் ரொம்ப கம்மி, நம் தோட்டத்தை நாடி நாய் வந்து விட்டது. பசியோடு வந்த நம் தோட்டத்துக்கு வந்த நாயை பசியோடு விரட்ட எனக்கு மனம் இல்லை. பசியோடு வந்த நாயை கூட விரட்டாத சமூகம் இந்த சமூகம். அப்போ பசியோடு பாய்மார்களை வைத்திருக்கலாமா? அன்பிற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், அவரை பார்த்துத்தான் நான் தர்மத்தை கற்றுக்கொண்டேன். நான் கொடுத்தேன், ரப்பு எனக்கு எந்த வாசலை துறந்தாலும் அதை அடைப்பதில்லை. மா ராய்து அஸ்ஸதகத்து துக்லகு அப்வாபா பல் துஃப்தஹு குல்ல அப்வாப் எழுதுகிறார். எல்லா வாசலையும் தர்மம் திறக்குமே தவிர ஒரு நாளும் தர்மத்திற்கு அடைத்து பழக்கம் இல்லை. அப்போ இந்த நாளில் ஏதாவது கொஞ்சத்தை கொடுத்து யாராவது ஏழைகளுக்கு சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தனையும் தர காத்திருக்கிறான். அதே மாதிரி அஜரத்து சொன்ன மாதிரி 7வது சிலத்துர் ரஹம், உறவுகள் ரிசுக்கை கொண்டு வந்து கொட்டும். அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு. தென்காசியில் ஒருத்தர் சொன்னது, யார் தென்காசிக்காரங்க இருந்தால் கோச்சுக்க வேணாம், ஒருத்தர் சொன்னார், என் மனைவியிடத்திலே பேசி 25 ஆண்டுகள் ஆகிறது என்றார். கட்டிய மனைவியோடு பேசி பல ஆண்டுகள். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிசுக்கை தர வேண்டும் என்றால் எப்படி தருவான்? நாம் கூட்டாக இருந்த காலத்தில் இருந்த ரிசுக்கு என்னைக்கு பிரிஞ்சோமோ எல்லாம் போச்சு. நிம்மதி போனது, ரிசுக்கு போனது, அன்பு போனது, பரஸ்பரம் போனது, எல்லாம் போனது. அப்ப சிலத்துர் ரஹம், உறவுகளோடு சேருகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிசுக்கின் வாசலை திறக்கிறான். அல்லாஹு அக்பர். 8வது ஷுக்ர், நன்றி செலுத்தினால் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் ரிசுக்கை அதிகமாக்கி தருகிறேன். நம்ம அல்லாஹ்ட்ட என்னைக்காவது நம்ம நன்றி செலுத்துகிறோமா? அவன் கொடுத்துருக்கிற நியாமத்து கொஞ்சமா நஞ்சமா? எவ்வளவு நன்றி செலுத்தலாம்? ஒரு கண்ணுக்கு நாம் நன்றி செலுத்துவதாக இருந்தால், நான் அடிக்கடி சொல்வதுண்டு சாதியின் வரலாற்றை மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம், நான் நினைவு கொள்வதற்காக. சாதி 1/4 கிலோ கறி வாங்கிட்டு போவார், கழுகு ஒன்று கவிட்டு போயிடும். நம்ம பசங்களாக இருந்தால் கழுகுக்கு பத்துவா கொடுத்துருவானுங்க, கரண்டில் அடிபட்டு சாகன்றுவான். ஏன்னா கறியை கவிட்டு போயிடுச்சுல. ஆனால் சாதி என்ன செஞ்சார்னா, என் மூலமாக கழுகுக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கே எல்லா புகழும், கழுகுக்குன்னு அந்த உணவை வச்சிருக்கிற உனக்கே எல்லா புகழும் சொன்னா சொல்லிட்டு ஒரு வெறுங்கையோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே மனைவி கறியை கழுவிட்டு உட்காந்துருக்கு. ஏம்மா நான் கறி வாங்கினேன், கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு, நீ கழுவிட்டு இருக்கிறிய? மனைவி சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு மேலே 2 கழுகு சண்டை போட்டுச்சு, வாயிலிருந்து ஒரு பொட்டனை விழுந்துச்சு, கறி எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன். அவ சாதி அல்லாட்ட பேசுகிறார், ரப்பே என்னடா உன் நாடகம், என்னடா உன் நாடகம்? ஒவ்வொரு நாளும் 1000 முறை உன்னை நான் மறந்து போகிறேன். இந்த சாதியை மறக்காமல் நான் வாங்கிய கறியை என் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த ரப்பே உனக்கே எல்லா புகழும். ஒவ்வொரு நாளும் ரப்பை நான் மறந்து போகிறோம். ஒரு நொடி கூட ரப்பு நம்மை மறப்பதே இல்லை. ஒரு நொடி கூட. நமக்கு தேவையான ஆரோக்கியம், தேவையான பொருளாதாரம், தேவையான ஆடை, தேவையான சம்பந்தம், தேவையான கல்வி, தேவையான வாடிக்கையாளர்கள், தேவையான பொருத்தம், எல்லாத்தையும் யார் கொடுத்தது? ரப்பு கொண்டு வந்து கொடுக்குறானே. நன்றி செலுத்துகிறோமா? அதனால இன்னைக்கு 2 ரக்காத்து நன்றி செலுத்தி 2 ரக்காத் தொழுது சுக்ரியா நபில் தொழுது, ரப்பே உனக்கு காலம் முழுக்க நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது, நான் உனக்கு நன்றி செலுத்தி கேட்கிறேன், எனக்கு ரிசுக்கின் வாசலை திற. ரப்பு திறந்துருவான். 9வது கஸ்பே ஹலால்,
ஹலாலுக்குள்ளே அல் ஹலாலு அசாசுல் பரக்கா, ஹலாலுக்குள்ளே அல்லாஹ் ரிசுக்கின் வாசலை வைத்திருக்கிறான். ஹராமில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை வைக்கவே இல்லை. ஹராமில் பரக்கத்தை வைக்கவே இல்லை அல்லாஹ். ஹலாலுக்குள் தான் பரக்கத். நிறைவாக அல் இஸ்திகாமா, ஒரு காரியத்தில் நாம் நிலைத்திருந்தால் அதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். நிலைத்திருப்பதில் பரக்கத். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு கடைகள்லாம் யாரும் நிலைக்கி இருக்கிறது இல்லை, யாரையும் நம்பி கடையவும் விட முடியறதில்லை. ஆனால் சமீபத்தில் ஒரு கடையை நான் கண்டேன். சென்னையில் புரசிவாக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் அதிசயம் காத்திருக்கிறது. இன்றைக்கும் போகலாம். ஒரு பையன் நம்மாள் 45 வருஷமாக ஒரே கடையில் இருக்கான். 45 வருஷமாக ஒரே கடையில் 500 ரூபாய்க்கு வாங்க போனால் 5000 ரூபாய்க்கு வாங்க வச்சுருவான். ஹசரத், இது காரைக்குடியிலேருந்து வந்த கருப்பட்டிமா. கருப்பட்டி எங்கேருந்து வந்தால் என்ன, இது காரைக்குடியிலேருந்து வந்த கருப்பட்டி அப்படிமா. மிளகாய்க்கு ஒரு ஊரை வச்சுருமா, அந்த ஊர்லேருந்து வந்த மிளகா. இப்படியே சொல்லி சொல்லி 500 ரூபாய்க்கு வாங்குறத 5000 ரூபாய்க்கு விற்றுருவான். அப்போ ஒரு நாள் கூட வந்தவர் கேட்டார், ஏண்டா 45 வருஷம் ஏயா இங்கேயே இருக்கிறிய, நீ ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்க வேணாமா? இப்படி இருந்தால் சரியா? நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு அந்த குறுக்கு புத்தியெலாம் இருக்கும். நல்லா இருக்கிறவனுக்கு எடுத்து கூப்பிட்டு போயிடுறாரு அடுத்த கம்பெனிக்கு. 1000 ரூபா கூட கொடுக்குறானோன்னா இவனும் சேர்ந்து போயிடுவான் பொட்டி சட்டிலாம் தூக்கிட்டு. இல்லையா? நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா திருப்பூரில் நடக்கிற மாதிரியே தெரியுது. அப்போ அன்பிற்குரியவர்களே, அவர் பதில் சொன்னது என்ன தெரியுமா? நான் 45 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ தான் முதலாளி எனக்கு 1.25 கோடியில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, என் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சுட்டாரு, நான் ஏன் வேறு இடத்துக்கு போகணும்? நான் ஒரே இடத்துல இருக்கிறேன், என் தேவைகள் எல்லாம் நடக்கிறது. கொஞ்ச நேரத்தில் முதலாளி வந்துட்டார். முதலாளிகிட்ட சொன்னார், உங்கள் வேலைக்காரன்ட்ட இப்படி போய் நான் கேட்டேன், ஏன்டா வேறு கடை வச்சிட வேண்டியதானேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது இப்படி சொல்லிட்டார், நான் ஏன் போகணும்னு சொல்லிட்டாரு. அந்த முதலாளி சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில். இந்த கடைக்கு நானாங்க முதலாளி, அவன் தான் முதலாளி. இந்த கடைக்கு அவன் தான் முதலாளி, நான் என்ன முதலாளி? நாம் எந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று தெரியவில்லை. நாயகத்தின் காலத்தில் இருக்கிறோமா அல்லது நம்பிக்கையற்ற உலகத்தில் இருக்கிறோமா? இன்னும் நம்பிக்கை வாழ்கிறது. அப்போ ஒரு இடத்தில் இஸ்திகாமத்தாக இருந்தால், நிரந்தரமாக செய்கிற போது அதற்குள் அல்லாஹ் ரிசுக்கை வைத்திருக்கிறார். அப்போ இந்த இரவில் அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து கேட்குறான், இந்த செயல்களில் எது இருந்தாலும் ரப்பிடத்திலே சொல்லி, ரப்பே உனக்காகத்தானே நான் தொழுதிருக்கிறேன், உனக்காகத்தானே நன்றி செலுத்துகிறேன், உன் மீது தானே நம்பிக்கை வைத்திருக்கிறேன், எனக்கு ரிசுக்கின் வாசலை திறந்து கொடு என்று கேட்டால் இன்றைக்கு உண்டு. அடுத்தது அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி 3 விஷயம்தான். முதல்ல ரிசுக்கை கேட்பான், அடுத்து அலாமின் முபத்தலியின் ஆஃபி, யாருக்காவது ஆரோக்கியம் தேவையா? நான் ஆரோக்கியம் அளிக்கிறேன். உலகத்தில் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், ஆரோக்கியத்தை யாராவது வாங்கி கொடுக்க முடியுமா? யாராவது? அதனால தான் தமிழன் பேர் வச்சிருக்கிறதே அழகாக வச்சிருக்கிறான், மாத்திரைன்னு. கால் வலிக்கு சாப்பிட்டா வயிற்று வலியாக மாத்திரை, அதனால் அது மாத்திரை. வயிற்று வலிக்கு சாப்பிட்டா தலைவலியாக மாத்திரை, அதனால் அது மாத்திரை. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வச்சுருப்பான் தானாக ஆனாண்டு, தானாக ஆனா ஆகும், யாரும் கேஸ் போட முடியாது. அதை சாப்பிட்டா நல்லாவும் ஆகலாம், நாசமாகவும் போகலாம், சொல்லவே முடியாது. கபருக்கு போனவனும் நிறைய பேர் இருக்கிறான். அப்போ மாத்திரைகளை வாங்கி கொடுக்கலாம், ஆனால் உலகத்தில் ஆரோக்கியத்தை வாங்கி கொடுத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், ஆரோக்கியம் என் கையில் இருக்கிறது, இந்த இரவு உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா நான் தருகிறேன். ஆனால் ஆரோக்கியத்தை அல்லாஹ் எதில் வச்சிருக்கான் தெரியுமா? ஹதீஸுகளுக்குள்ளே நுழைந்தால் 7 காரியங்களில் அல்லாஹ் ஆஃபியத்தை வைத்திருக்கிறான். இன்னைக்கு டாக்டர் சொல்கிறாரு 4 கிலோமீட்டர் நட, நீ ஆரோக்கியமாயிருவ. நடந்து போகும்போதே செத்து போயிடுறான், கீழே விழுந்தா முடிச்சு, அட்டாக்கு நானுங்க சட்டாக்கில் போன மாதிரி போயிட்டான். அப்போ ஆரோக்கியம் எதில் இருக்கிறது? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிற செய்திகள் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை தருக்குல் மாசி, பாவங்களை விடுவதில் வைத்திருக்கிறான். ஒரு ஆள் பாவமே செய்யறதில்லைன்னா அவன் ஆரோக்கியமாக இருப்பான்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னால், அல்லாஹு அக்பர், மொத்த பாவத்தின் ஏஜென்ட் குத்தகை யாருன்னா அந்த இணையதளமும் செல்ஃபோனும் தான். மொத்தம்
ஒரே பெட்டில் தான் படுத்துருக்குறாங்க, புருஷனும் பொண்டாட்டியும். இந்த அம்மா யாரு கூடயோ சேட் பண்ணுது, இவன் யாரு கூடயோ சேட் பண்ணுறான். சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட்டிங் சேட்டை தான் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற சேட்டைகளில் பெரிய சேட்டை. அல்லாஹு அக்பர். எங்கு பார்த்தாலும் பாவத்தின் அறிகுறிகள். தர்க்குல் மாசி, பாவத்தை ஒருவன் விட்டுவிட்டால் அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயுளை நீளமாக்குகிறான். அது சொன்னாங்களா இல்லையா? ஒரே ஒரு நாள் தவறாக நினைத்ததால் 40 நாள் தஹஜ்ஜத்தின் வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாம் செய்கிற தவறுனால ஃபர்லுக்கே வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவ்வளவு பாவம். அல்லாஹு அக்பர். அப்போ இந்த நாள், ரப்பே நான் பாவியாகிவிட்டேன், எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, மன்னிப்பு கேட்கிறேன், கேட்க வேண்டும். ஆஃபியத்திற்கு இரண்டாவது காரணத்தை பெருமானார் சொல்லுகிற போது துவா. ஒவ்வொரு துவாவிலையும் நம்ம அதை தவிர பாக்கி எல்லாம் கேட்போம். எல்லாம் எனக்கு அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, எல்லாம் கேட்போம். என்னைக்காவது ஆரோக்கியத்தை கேட்டிருக்கோமா? பெருமானார் சொன்னார்கள், அஃதலு துவா, துவாக்களிலேயே சிறந்தது எது தெரியுமா? அந்த தஸ்அலல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்பது தான் துவாவிலேயே சிறந்தது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், அல்லாஹ் ஒரே ஒரு நாள் நான் அல்லாவாக இருந்தேன், நீ மூசாவாக இருந்தால் என்ன கேட்பேன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு எப்படி ஆசைப்பட்டீங்களா? ஒரே ஒரு நாள் நான் அல்லாவாக இருந்தா, அல்லாஹ் நீ மூசாவாக இருந்தால் என்ன கேட்ப? அல்லாஹ் சொன்னா, அப்படி இருந்தால் உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்றான் அல்லாஹ். தாஜுல் நிஅமத் ரஜா இப்னு ஹயாத் சொல்லுகிறார்கள், நிஅமத்தின் கிரீடம் ஆரோக்கியம். அப்ப இந்த ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். அப்ப இந்த இரவு அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து கேட்குறான், ஆரோக்கியத்தை கொடுன்னு. நாம அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும். ஆரோக்கியத்துக்கு மூணாவது காரணம் திக்ர். திக்ருக்குள்ளேயும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ்னு சொல்கிற வார்த்தையில் உள்ளம் வலுப்பெறுகிறது. அந்த வார்த்தையை உலகத்தில் அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? ரொம்ப அழகான வார்த்தை. அல்லாஹ் எத்தனை கோடி படைப்புகளை படைத்திருக்கிறான் அல்லாஹ். அதில் யாருக்காவது அல்லான்னு பேர் வச்சிருக்கிறானா? தன் பெயரை யாருக்குமே வைக்காமல் பாதுகாத்தவன் அல்லாஹ். அல்லாங்கிற பேரை அல்லாஹ் யாருக்குமே வைக்கல, தனக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டான் இல்லையா? சில ஊரில் பேர் காபத்துல்லான்லாம் இருக்கு. காபத்துல்லான்லாம் பேர் வச்சிருக்கிறார். ஒரு ஊர் முத்தவல்லி, காபத்துல்லா. அங்கே பயானுக்கு போயிருந்தப்போ செக்ரட்டரி ரசூல்லாவான்னு இல்லையா? ஏன்னா முத்தவல்லி காபத்துல்லாவாயிட்டார். அப்போ பொருளாளர் பைத்துல்லாவாயிருவார். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாங்கிற பேருக்குள்ளே அவ்வளவு அற்புதம். அது ஆரோக்கியத்தின் அடையாளம். அப்போ திக்ரிலே உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். நாலாவது கனாஅத், போதும் என்ற மனதிற்குள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். எனக்கு அல்லாஹ் கொடுத்தது போதும்னு ஒருத்தன் நினைச்சான்னா சந்தோஷமா இருக்கலாம். நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்தது போதும், கனா. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றிருந்தால் அங்கே கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியையும் வைக்கவில்லை, ஆரோக்கியத்தையும் வைக்கவில்லை. நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க காசு பணத்துக்குள்ளே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை வச்சுருக்கிறான். காசு இருந்தால் வயசை கூட நீட்டி கொடுத்துடலாம் ஹஸ்ரத். பெரிய மல்டி லெவல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டு காசு இருந்தால் பிழைக்க வச்சிடலாம் ஹஸ்ரத். பிழைக்கிறதுக்கு பேர் ஆரோக்கியம்? அன்பிற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை அன்னைக்கே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி குச்சியை வச்சு பாலைவனத்தில் குத்திக்கிட்டே போவாங்க. போனால் ஒரு இடத்துல டம் டம்னு சத்தம் கேட்கும். பார்த்தா, எடுத்து பார்த்தா, தோண்டி பார்த்தா ஒரு சின்ன தங்க குடம், உள்ள தங்க காசு. நாம் இருந்தால் என்ன செஞ்சிருவோம்? ஜாக்பாட் அடிச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், கப்புன்னு தூக்கிடுவோம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். சொன்னாங்க, உர்ரி கைரி யா கத்லா, கொலகார பாவியே நீ என்ன உற்று. தங்க குடம் தங்க காசை பார்த்து சொல்கிறாங்க, கொலகார பாவியை நீ உன்னை உற்று, என்னை உற்று, நான் தொடவே மாட்டேன் சொல்லிட்டு போயாச்சு. கொஞ்ச நேரத்திலேயே நம்மளை மாதிரி ஒரு ஆள் போச்சு. யதார்த்தம் போனால் தங்க குடம் தங்க காசு அல்ஹம்துலில்லாஹ்னு எடுத்துட்டார். எடுக்கும்போது இன்னொரு ஆள் பார்த்துட்டான். நம்ம பாஷையில் சொல்கிறதா, அந்த மாப்பிள்ளை நானும் பார்த்துட்டேன்டா, எனக்கு பங்கு இருக்குன்ட்டான். வேறு வழி இல்லை, தங்க காசை 2 பேரும் பிரிச்சுட்டான். பிரித்து முடித்தோன்னு சொன்னான், அப்போ அந்த குடம்னா
காசை பிரிச்சாச்சு. அப்போ அந்த குடம் முதல்ல பசிக்குது, சாப்பாடு வாங்கிட்டு வாடா. நான் சாப்பாடு வாங்க போனால் நீ ஆட்டையை போட்டுருவா, அந்த வேலையெல்லாம் வேணாம், நீ போய் வாங்கிட்டு வா. சரி நானே வாங்கிட்டு வரேன்டா. சாப்பாடு வாங்க போயாச்சு. அதுக்குள்ளே இவன் புத்தி மாறுது. அவன் வர்றவங்களாட்டி ஒரு குச்சி எடுத்து கூர்மையாக்கி வச்சுக்குவோம். கீழே குனிஞ்சு சாப்பாட்டை வைக்கும்போது ஒரே குத்தி காலி பண்ணிவிட்டு குடம் காசு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு செல்லலாம். அதே மாதிரி கொண்டு வந்து வச்ச உடனே ஒரே குத்தி ஆளை காலி பண்ணிவிட்டு தங்க குடம் முழு தங்க காசு. கடுமையான பசி, உட்காந்து ஆனந்தமாக சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே இவனும் செத்து போயிட்டான். வர்ற வழியில் அவன் சோத்தில் விஷத்தை கலந்து கொண்டு வந்துட்டான். 2 பேரும் செத்து கிடக்கிறான். தங்க குடம் தங்க காசு. போன ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி மாலையில் வர்றாங்க. மாலையில் வந்தால் குடம் இருக்குது, காசு இருக்குது, 2 பேர் செத்து கிடக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா கத்லா, கொலகார பாவியே, அதுக்குள்ளே 2 பேர்த்த போட்டியா? அதுக்குள்ளையா? இன்னைக்கு பணம் அந்த வேலையைத்தான் செய்கிறது. என்னைக்காவது நிம்மதியை கொடுத்துருக்கிறதா? எந்த வீட்டில் பணம் வந்ததோ வந்ததற்கு பிறகு அந்த வீடு நிம்மதியாக இருந்திருக்கிறதா? சந்தோஷமாக இருந்திருக்கிறதா? இல்லை. நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஜியார் இன்னைக்கு இருக்கிறாரு. பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், ஹசரத் அண்ணா நகரில் 2 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன், பெசன் நகரில் 3 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன், பரமக்குடியில் ஒரு 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன், அங்கே அதை வாங்கி போட்டிருக்கிறேன், இங்கே எதை வாங்கி போட்டிருக்கேன். பார்த்த உடனே சொல்லிடுவார். ஃபஸ்ட்டு சலான் சொன்னோடனே ஃபஸ்ட்டு அதுதான். அதில் அவருக்கு ஒரு ஆனந்தம். ஒரு நாள் கூப்பிட்டு, உங்களை பார்த்து நீங்கள் வாங்கி போட்ட இடமும் தான் சொல்லுது. இடம் என்னை பார்த்து என்ன ஆச்சுர சொல்லுது? உங்கள் தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்கள் அத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்களையும் கொஞ்ச நாளில் நான் தான் வாங்கி போடுவேன். இதில் என்ன பெருமை இருக்கிறது? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். போதும் என்ற மனதிற்குள் அல்லாஹ் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். 5வது ரொம்ப முக்கியமான காரணம், ஆரோக்கியம் வேண்டுமா? பிர்ருல் வாலிதைன், பெற்றெடுத்த பெற்றோர்களை நீங்கள் சீராக பராமரித்தால் ஆரோக்கியத்தை, வயதை அல்லாஹ் கூட்டுகிறார். தாய் தகப்பன் கிடைக்க அரிய சொத்து. அந்த விஷயத்தில் எத்தனை பேர் ஜெயித்திருக்கிறோம் என்றுதான் தெரியவில்லை, இல்லையா? தாயார் உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற மாபெரும் சொத்து. தாய்க்கு நிகர் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? தாய்க்கு நிகர் யாராவது இருக்க முடியுமா? வயிற்றிலே இடமளித்தவள் அவள். இன்னைக்கு அவளுக்கு வீட்டிலே இடமில்லை என்ற நிலை. அண்ணன் தம்பி 6 பேர், தகப்பனார் இறந்துட்டார். சமீப காலத்தில் நடந்ததை சொல்லுகிறேன். இன்னமும் அந்த அம்மா இருக்குது. ஒவ்வொரு மாதமும் ஒரு வீட்டுக்கு அம்மாவை அனுப்பி வைக்கிறது. நீ அங்கே போய் இருந்துக்கம்மா, நீ அங்கே போய் இருந்துக்கம்மா, அங்கே போய் இருந்துக்கம்மா. அல்லாஹு அக்பர். வறுமையின் வாசல் திறக்கப்படும். தாய் இருக்கிற வீட்டுக்கு மகன் வர வேண்டுமே தவிர தாயை பந்தாடுவது ரப்புக்கு பிடிக்காது. தாய் அதே மாதிரி தகப்பன். தாய் 10 மாதத்தில் இறக்கி வச்சிட்றா. ஆனால் தகப்பன் அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணதுலேருந்து கபருக்கு போகிற வரைக்கும் மனைவியையும் மக்களையும் தலையிலும் தோளிலும் சுமப்பவன். எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க யாராவது என்னைக்காவது இறக்கி வச்சிருக்கம்மா? இறக்கி வச்சிருக்கிறம்மா? என் மகனின் வேலையை நான் செய்கிறேன், என் மனைவியின் வேலையை நான் செய்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து இவர் செய்வாரே தவிர ஒரு நாளும் சுமைகளை இறக்கியதில்லை. சுமைகளை இறக்கா சுமை தாங்கிகள் இந்த ஆண்கள், இல்லையா? என்னைக்குமே இறக்குனதில்லை. இந்த ஆம்பளை சேர்த்து வைக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? தனக்குன்னு ப்ரெஷர் 160, சுகர் 430, கொலஸ்ட்ரால் 370, இதையெல்லாம் தான் வச்சுக்கிட்டு சொத்து ஃபுல்லாக மனைவிக்கும் மக்களுக்கும். அல்லாஹு அக்பர். அப்போ அந்த தகப்பனை மறக்கலாமா? இப்படி இருக்கிற சூழலில் நம்ம வீடுகளில் இந்த தகப்பனை மறக்கடிக்கிற சூழல் அதிகரித்து கொண்டே வருகிறது. நிறைய வீடுகளில் நாம் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது உண்டு, அம்மாவை வாழ்க்கையில் மறந்துடாதடா, உனக்கு எதுக்குமே கிடைக்காதடா. ஆனால் அந்த தாய் தகப்பனை மறந்துடாதடா என்று சொல்லுகிற கலாச்சாரம் இஸ்லாமிய சமூகத்தில் குறைந்து வருகிறது. உங்கள் வாப்பாவை வாழ்க்கையில் மறக்கக்கூடாதுடா சொல்கிறது. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்கிட்டலாம் சொல்லித்தர்றது என்னென்னா, அவங்க ஒப்பனை நம்பாத, அது லூஸு, அது பேச்சை கேட்டால் நீ விளங்க மாட்டடா, ஒரு காலத்துலேயும் உங்கள் அப்பனை நம்பி இறங்கிறாதடா.
நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை, பல மேடைகளில் நான் சொல்லி வருகிறேன், சிந்திப்பதற்காக. 60 வயதை தாண்டிய பெரியவர்கள் வீடுகளில் அனாதைகளாய் வாழுகிறார்கள். பக்கத்தில் அமர்ந்து பேசுகிற பிள்ளைகளை இழந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன செய்து என்ன வேணும் என்று கேட்கிற பிள்ளைகள் இன்றைக்கு இல்லை. அதற்கு நாம் தான் காரணம். அன்புக்குரியவர்களே, பெற்றோரை மதிப்பவர்களுக்கு ஆயுள் அதிகம். 6வதாக அல் இஹ்சான் இலல் மக்லூகாத், யாருக்கு உதவி செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயுளை அதிகமாக்குகிறான். அல் இஹ்சான் இலல் மக்லூகாத், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு பூனைக்கு யாருக்கு உதவி செய்தாலும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை வேறு என்ன தரும்? அர்ரிலா பில் கலா. அல்லாஹ் கலா கதிர்னு ஒன்று வச்சிருக்கிறான். அல்லாஹ் கொடுத்ததை நான் பொருந்திக்கிறேன். நோயா அல்லாஹ் கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் அதிகமாக்குவான். அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி வாழ்வதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலா கதிர். அது என்னங்க கலா கதிர்? நம்ம வீட்டில் ஒரு மேப் போடுவோமா இல்லையா? வீடு கட்டணும், ஃபஸ்ட்டு மேப் போடுவோம். அதான் டிராயிங் ப்ளூ இல்லையா? அதுக்கு பேர் தான் கலா. அது வீடாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கதிர் தான், கலா கதிர். வீடாக வந்தால் அதே மாதிரி அல்லாஹ் ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்துகிற நாள் இந்த நாள். இந்த நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆண்டு அப்துல் ரஹ்மான் பாய் இப்படி இருப்பார், அப்துல் ரஸாக் பாய் இப்படி இருப்பார் என்று நிர்ணயத்தை ஏற்படுத்துகிறான். அப்போ அந்த டிராயிங் ப்ளூ போடும்போதே இதை இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாம், இதை இப்படி கொஞ்சம் ஆக்கிக்கலாம், ஹாலை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இன்ஜினியர்கிட்ட சொன்னால் செஞ்சு கொடுப்பாரா இல்லையா? அந்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் இன்றைக்கு நாம் கேட்டால், எனக்கு இதெல்லாம் வேண்டும் ரப்பே என்று கேட்டால், விதியை கூட மாற்றி கொடுக்கிறான் ரப்புல் ஆலமீன். அற்புதமான தினம் இந்த தினம். அப்ப ரிசுக்கை கேட்டால் ரிசுக்கை தருகிறான், ஆரோக்கியத்தை கேட்டால் ஆரோக்கியத்தை தருகிறான். மூன்றாவதாக அலாமின் முஸ்தாஃபிரின் ஃபாஃபிருலஹு, யாராவது மன்னிப்பு கேட்கிறீர்களா? நான் மன்னிக்கவும் தயாராக இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். நம்மால் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், என்ன தவறு செஞ்சுட்டேன்னு கேட்குறான் இல்லையா? தவறு செய்யாதவர்கள் யாராவது இருக்கிறோமா? எத்தனை தவறுகளை நான் அடுக்க. இன்றைக்கு உம்மத்தில் நடக்கிற தவறுகள், அடுத்தவரை பற்றிய தவறான எண்ணம். இதே திருப்பூரில், பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். பின்னாடியே இன்னொருத்தர் வந்துட்டார். இப்போ தான் அவர் ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தான் ஆக்கும் நவுது பில்லா. அவரே ஹஜ்ஜுக்கு போய் புனிதராக எல்லா பாவத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் இதே பள்ளியில். இப்போ தான் அவர் ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தான் ஆக்கும் நவுது பில்லா. அப்போ இன்னமும் தவறான கண்ணோட்டம் தான் இல்லையா? மனைவியை தவறாக, பிள்ளைகளை தவறாக, இந்த தவறான எண்ணங்கள் நிறைய. ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறார். அல்லாஹு அக்பர். அழகாக எழுதுகிறார்கள் அல்லாம துல்ஃபிகார். ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் காரு நல்ல டிராஃபிக்கு, கடுமையான டிராஃபிக்கு, போய் சேரணும், ஃப்ளைட்டு போயிடும். அதனால் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு அந்த டிரைவரு. நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. உடனே முதலாளி இந்த காரில் உட்காந்துருக்கிறவன் டிரைவரை பார்த்து திட்டுறான், முசீபத்து, உன்னால் எனக்கு எல்லாம் போச்சு, வியாபாரம் போச்சு, அது போச்சு, இது போச்சு, நீ முசீபத்து, நீ எந்த வண்டி ஓட்டுறதுக்கு தகுதி இல்லை, அது இல்லை, இது இல்லை, கண்ட மாதிரி திட்டு. பொதுவாக இந்த டிரைவராக இருக்கிற ஆளுக்கு படுற பாடு இருக்கா இல்லையா? கடைசியில் ஃப்ளைட் கேன்சல். எப்படி இருந்திருக்கும்? கண்ணா புண்ணான்னு திட்ட. ஒரு 2 மணி நேரத்தில் செய்தி வருது, வானத்தில் போன ஃப்ளைட்டு எல்லாம் உடைந்து நொறுங்கி பல பேர் இறந்து போனார்கள். உடனே அப்படியே நம்மால் மாறிட்டானே, அந்த திட்டின வாய் அப்படியே மாறிடுச்சு. டிரைவர் அவுளியா, டிரைவர் அவுளியா. அவனுக்கு எப்படித்தான் தெரிஞ்சோ தெரியலையோ, என்ன தெரிந்தாலும் அவனை மாதிரி நல்லவன் உலகத்தில் கிடையாது, என்னை பிழைக்க வச்சுட்டான். அல்லாஹு அக்பர். இது எல்லாத்துக்கும் உண்டு. காலையில் ஒரு வாய் நல்ல வாயாக இருக்கும், மாலையில் நார வாயாக போயிடும். சில நேரத்தில் காலையில் நார வாயாக இருக்கும், மாலையில் நல்ல வாயாக போயிடும். எங்கு பார்த்தாலும் இது நடக்கிறது. தவறுகள் குவிந்து கிடக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஆன்லைன் கலாச்சாரத்தினுடைய அட்டூழியங்கள், ஒரு பக்கம் பொறாமை, எங்கு பார்த்தாலும் பொறாமை.
திருப்பூரில் மட்டும்தான் மாமியாவும் மருமகளும் ஒன்றா இருக்கிறாங்க, பொறாமையே இல்லாமல் அஜர் சொன்னார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை இல்லை, சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போ எங்கு பார்த்தாலும் பொறாமை. ரிபா, வட்டி, அங்கிங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் வட்டி நிறைந்திருக்கிறது. வீடுகளுக்குள் வட்டி புகுந்து விட்டது. அதை பெரும்பாவம் என்றே நினைக்கிற சமூகமாக இந்த சமூகம் இல்லை. ஷுர்புல் ஹம்ர், தண்ணி அடிக்கிற கலாச்சாரம் இன்றைக்கு சாதாரணமாக மாறிப்போனது. எல்லாம் அடிச்சுட்டு நம்மளே அடிச்சுட்டு போய் ஹோட்டலில் உட்காந்து சிக்கன் மட்டன்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு ஹலால்ஹே ஹராம்ஹேங்கிறான், பிஸ்மில்லா சொல்லி அர்த்ததாங்கிறான். தூக்கியாக நீ எந்த நிலையிலடா இருக்கிற? நம்ம சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள். இன்னொரு பக்கம் விபச்சாரம், காமம், கோபம், கொடூரம் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நஃப்ஸ் பரஸ்தி. அல்லாஹு அக்பர். ஒரு பக்கம் பொய்மை, எதை எடுத்தாலும் பொய், எதை எடுத்தாலும் ஏமாற்றம், எதை எடுத்தாலும் பித்தலாட்டம். அல் இஸ்லாமு பத கரீபா சயஊது கரீபா. இஸ்லாத்தின் படியெல்லாம் வாழ முடியாதுன்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்பயும் சொல்கிறான். 100% இஸ்லாமியனாவெல்லாம் என்னால் இருக்க முடியாது ஹஸ்ரத், அதெல்லாம் முடியாது. ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கக்கூடிய சூழலில் ஆணும் இருக்கிறான், பெண்ணும் இருக்கிறாள். ஏராளமான பாவம். அல்லாஹ் கேட்குறான், ஷிர்க்கை தவிர அத்தனையும் இன்றைக்கு நான் மன்னிக்கிறேன். கேட்கிறாயா? கேட்கிறாயா? நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிப்பை உறுதி செய்யும் முகமாக நோன்பு வச்சுட்டா, அல்லாஹு அக்பர், நோன்பு வச்சுட்டா அல்லாஹ் 1 வருஷ பாவம் இல்லை 2 வருஷத்து பாவத்தை மன்னிச்சிடறான். 2 வருஷம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப ரிஸ்க் வேண்டுமா? நான் தருகிறேன். ஆரோக்கியம் வேண்டுமா? நான் தருகிறேன். உன் பாவங்கள் அத்தனையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் தொழுவோம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து என்னென்ன பாவம் செய்திருக்கிறோம், இனி வருகிற ஆண்டு நமக்கு என்னென்ன தேவை, பட்ஜெட் போடுகிற ரப்பே எனக்கு இதெல்லாம் வேண்டும், இந்த வருடத்தில் கேட்போம், ரப்பு தருவான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.